இந்த வீடியோவில் நம்ம 1979 வந்து சில முக்கியமான படங்களை பற்றி பார்ப்போம். ரிலீஸ் ஆன வரிசையில் இல்லை, நான் கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றி எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம பார்க்கறது ரஜினியோடைய படம் 6 to 60 வரை. இது ஆக்சுவலா செப்டம்பர் மாசம் ரிலீஸ் ஆன படம் 79. 6 to 60 வரை பஞ்சவர்ணாச்சலம் கதை, எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன். ரஜினியோட நடிப்பு ரொம்ப பாராட்டு பெற்றது இந்த படத்துல. இந்த கதையை பத்தி சொல்லணும்னாக்கா மணிவண்ணன் சொல்ற மாதிரி இது ஒரு ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் கதை. இது மாதிரி ஏற்கனவே நிறைய படங்கள் வந்தாச்சு. கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா மறுபடியும் இதே கதையில புதுசா ஒரு படம் வரும். இந்த படத்துக்கு முன்னால 1973 ராஜபாட் ரங்கதுரைன்னு ஒரு படம் வந்ததுங்க. அதுக்கப்புறம் 1985 படிக்காதவன், 1991 தர்மதுரை. இது எல்லாமே கிட்டத்தட்ட சிமிலர் கதைங்க, ஒரே மாதிரியான கதை. அதான் இந்த கதையை இயக்குனர் மணிவண்ணன் வந்து ஒரு ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் கதை அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கப்புறம் அடுக்குமல்லி KS கோபாலகிருஷ்ணன். KS கோபாலகிருஷ்ணன்னாக்கா அவர் குடும்ப கதை எடுக்கிறதுல மன்னன், குடும்ப சம்பவங்களை வந்து தத்ரூபமா காட்டக்கூடியவர். அதனால இந்த படம் கொஞ்சம் நல்ல பேர் வாங்குச்சு அந்த நேரத்துல. இதுக்கப்புறமா அழியாத கோலங்கள் அப்படின்னு ஒரு படங்க. இதுல கதைன்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது, ஆனா சம்பவங்களின் தொகுப்பு வந்து பிரமாதமா இருக்கும். 3 பையனுங்க, அவங்களுடைய பழைய நினைவுகள் படமாக்கிய விதம் ரொம்ப இயல்பா இருக்கும். பாலு மகேந்திரா கதை வசனம், இயக்கம், ஒளிப்பதிவு, காட்சிகள்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும் பாக்குறதுக்கு. ரெண்டாவது நான் நினைக்கிறேன் பாலு மகேந்திரா எடுத்த முதல் கலர் படம்னு நினைக்கிறேன், வண்ண படம் இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னால அவர் கன்னடத்துல எடுத்த கோகிலா வந்து கருப்பு வெள்ளை படம். ரெண்டாவது முதல் தமிழ்ல வந்து பாலு மகேந்திரா எடுத்த படமும் இதுதான். இந்த படத்துக்கு சலீல் சௌத்ரி அப்படின்ற ஒரு இசையமைப்பாளர் வந்து இசையமைச்சிருக்காரு. இவர் வட இந்தியால ரொம்ப ஃபேமஸ். இவருடைய பாடல்கள்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு முறை இந்த படத்தை பார்த்தீங்கன்னா காலத்துக்கும் இந்த படத்தை வந்து மனசுல இருந்து உங்களால நீக்க முடியாது. இந்த படத்துல பூவண்ணம் போடணும்னு ஒரு பாடல் இருக்குங்க. அதை கேட்டா அது மனசை ஏதோ செய்யும், அப்படி ஒரு டியூன். அது அருமையான பாட்டு. அது இதே டியூன்ல அவர் ஏற்கனவே ஒரு படத்துக்கு ஹிந்தி பாட்டு போட்டிருக்காரு. அந்த டியூன் நல்லா இருக்குன்னு சொல்லி அதை தமிழ்ல வந்து மறுபடியும் எடுத்திருக்கிறாங்க. வெண்ணியாலயமூர்த்தி மீண்டும் தமிழ் சினிமாவுக்கு வர்றது இந்த படத்தின் மூலமா தான். இதுக்கப்புறமா கல்யாணராமன் அப்படின்னு ஒரு படங்க, சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. பஞ்சவர்ணாச்சலம் கதை வசனம், GN ரங்கராஜனுடைய இயக்கம், கமல் ஸ்ரீதேவி இதுல முக்கியமான ரோல். ஆனா ஸ்ரீதேவிக்கு இதுல பெருசா எதுவும் ரோல் இல்ல. கமல் வந்து ஒரு வித்தியாசமான கெட்டப்ல வருவாரு. இதுதான் படத்துல ஒரு சிறப்பு. கடைசியில வந்து கமலை வந்து கொலை செய்யற காட்சி வந்து ரொம்ப பரிதாபமா இருக்கும். எனக்கு என்ன தோணுதுனாக்கா, கமல் வந்து அவருடைய இயல்பான தோற்றத்திலேயோ கெட்டப்லயோ அந்த பாடி லாங்குவேஜ்ல வந்தாக்கா அந்த படம் அவ்வளவு பேசும்படியா இருக்கிறது இல்ல. அவருக்கு இப்படி வேற ஏதாவது ஒரு மாற்று கெட்டப் வச்சாக்கா அந்த படம் ரொம்ப பேசும்படியாகவும் சிறப்பாகவும் அமையுது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. நீங்க என்ன சோதிச்சு பாருங்க மற்ற படங்களோட. இதுக்கப்புறம் வர்ற படம் புதிய வார்ப்புகள். இது ஏப்ரல் மாசத்துல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சிகப்பு ரோஜாக்கள் அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் படத்துக்கு அப்புறமா பாரதி ராஜா எடுத்த ஒரு கிராமிய படம். மறுபடியும் இந்த கதையிலயும் வந்துட்டு ஹீரோ கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போற மாதிரியான கதை. இதுல வந்து அவர் ஹீரோவா யார போடுறதுன்னு அவர் ரொம்ப குழம்பி போயிருந்த நேரத்துல டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது. பாக்கியராஜை கூப்பிட்டு இங்க வாடா அந்த கண்ணாடியை மாட்டுன்னு அவருக்கு பெரிய கண்ணாடி ஒண்ணு மாட்டி விட்டு, நீ தானே அந்த படத்துல ஹீரோ அப்படின்ட்டு. முதல்ல பாக்கியராஜுக்கு இதை நம்பவே முடியல. படம் எடுத்து முடிஞ்சாங்க, படம் நல்ல சக்சஸ் தான். ஆனா பாக்கியராஜ் பாரதி ராஜா விட்டு வெளியேறிட்டாரு. பாக்கியராஜ் வெளியே போறாருனாக்கா சும்மா போலங்க. இதுல ஒரு சின்ன பாலிடிக்ஸ் ஒண்ணு வேற நடந்திருக்கு அந்த நேரத்துல. இப்ப பாக்கியராஜும் பாரதி ராஜா 2 பேரும் இல்லாத நேரத்துல இதை பத்தி தவறா நம்ம எதுவும் பேசக்கூடாது, ரொம்ப தப்பு. பாரதி ராஜா விட்டு வெளியே வந்தவரு கன்னி பருவத்திலே அப்படிங்கிற ஒரு படம் வந்தது இல்லைங்களா, அந்த படத்தை இயக்கியவர் பாலகுரு. அவரோட போய் சேர்றாரு. பாலகுரு வேற யாரும் இல்ல, பாரதி ராஜா கிட்ட வந்து 16 வயது படத்துல இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தவர் பாலகுரு. அவரு கூட போய் சேர்ந்து இந்த கன்னி பருவத்திலே படத்தை எடுக்கிறாங்க. கன்னி பருவத்திலே படத்துக்கு கதை வந்து வைரவன் அப்படின்ற ஒரு கதையாசிரியர் எழுதியிருந்தாரு. இந்த படம் நல்லா ஹிட் ஆச்சுங்க. ஆனா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன குழப்பம். ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து அவங்க முதல்ல நினைச்ச மாதிரி வச்சிருந்தாங்கனாக்கா அது ஒரு மாதிரி கலாச்சாரத்துக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி அதை கொஞ்சம் கட் பண்ணி இப்படி எப்படி திருத்தினதுல இந்த கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். மற்றபடி படம் நல்லா தான் ஓடுச்சு. அதுக்கப்புறம் கவரிமுகன் அப்படின்னு ஒரு படங்க. இது சிவாஜி கணேசன் நடிச்சது. இதுல வந்து ஸ்ரீதேவி சிவாஜி கணேசனுக்கு மகளா நடிச்சிருப்பாங்க. வேற ஏதாவது பெரிய சிறப்பு ஒண்ணும் இல்ல. இந்த கவரிமான் அப்படிங்கிற பேர் வந்துட்டு இவங்க எப்படி மீன் பண்றாங்கன்னாக்கா, இது ஏதோ மயிர் நீத்தால் உயிர் வாழா கவரிமான் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா வந்து வள்ளுவர் சொன்னது கவரிமான் சொல்லல, கவரிமா அப்படிங்கிற ஒரு இனத்தை பத்தி சொன்னது. இதுக்கப்புறம் குடிசை
அப்படின்னு ஒரு படம். இந்த படம் ஜெயபாரதி அப்படின்ற ஒரு இயக்குனர் அவர் சினிமா இயக்க வராரு. அந்த கதை அவருடைய தந்தையார் ராமமூர்த்தி அப்படிங்கிறவர் கணையாழி அப்படின்னு ஒரு பத்திரிகை, அதுக்கு அந்த கதையை எழுதியிருந்தாரு. இந்த கதைக்கு அவர் ரொம்ப பிடிச்சு போய் இது எப்படியாவது சினிமா வாக்கணும்னு அவர் பெரும் முயற்சி எடுத்தாரு. ஆனா கையில பணம் கிடையாது. யார்கிட்ட? ஜெயபாரதிட்ட. கையில பணம் இல்ல, இருந்தாலும் பெரும் முயற்சி பண்ணி பணம் திரட்டுற வேலையில இறங்குறாங்க. அதாவது திரள் நிதி அப்படின்னு வாங்க இல்லீங்களா, அந்த மாதிரி கிட்டத்தட்ட 90,000 ரூபாய் திரட்டுறாங்க. எப்படி இன்னைக்கு வேல்யூக்கு ஒரு 40-45 லட்சம் ரூபாய் வரும்னு வச்சுக்கோங்க. அப்போ சிலோன் மாநகர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சுராங்கினி, சின்ன மாமியே உன் சின்ன மகளங்க, இது போன்ற பாடல்லாம் பாடி ரொம்ப ஹிட் ஆனவர். அவர் தன்னுடைய இசை நிகழ்ச்சிகளை நடத்தி அதன் மூலம் கிடைக்கிற பணத்தையும் திரட்டி இந்த படப்பிடிப்புக்கு உதவுறாரு. இந்த படத்துல அவரும் நடிச்சிருப்பாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு பாடிக்குப்பம் அப்படிங்கிற இடத்துல தான் பெருசா எடுத்திருப்பாங்க. இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட பணம் செலவழிக்க முடியாத ஒரு நெருக்கடியான சூழல். இதுக்கு அந்த பாடி குப்பத்தில் இருக்க விவசாயிகள் இவங்களுக்கு 3 வேளை உணவு கொடுத்திருக்கிறாங்க இந்த ஷூட்டிங் அங்க நடக்கிற வரைக்கும். இந்த படத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், ராபர்ட் ராஜசேகர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருதலை ராகம் படத்துக்கு கேமராமேனா இருந்திருந்தாங்க ஒளிப்பதிவாளர்கள். அவங்க இந்த படம் குடிசை படத்துக்கு தான் முதல்ல ஒளிப்பதிவாளரை வேலை செஞ்சிருக்காங்க. இந்த படத்துல பாட்டு இல்லாம வந்த படம் இது. அந்த நேரத்துல பாட்டு இல்லைனாக்கா சினிமாவே இல்லைன்ற சூழ்நிலை இருந்தது. சில படங்கள் வந்திருக்கு, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படி மாதிரி ஒரு 2-3 படங்கள் வந்திருக்கு. ஆனா இது அந்த காலகட்டத்தில் பாட்டு இல்லாம வந்த படம். இந்த படத்துக்கு பின்னணி இசையமைச்சிருந்தவர் ஜி காமேஷ், கேள்விப்பட்டிருப்பீங்க, கமலா காமேஷோட கணவர். இதுக்கப்புறம் இன்னொரு படம் நீயா, இந்தியில நாகின் அப்படிங்கிற பேர்ல வந்தது. அதை ரீமேக் பண்ணிருப்பாங்க. இது ஒரு ஃபேண்டசி மூவின்னு சொல்லலாம். லாஜிக் பார்க்க கூடாதுங்க, ஆனா படம் சூப்பர் ஹிட். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான படம் பசி, ஒரு தத்ரூபமான படங்க. அந்த படத்தை ஒன்றி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த மக்கள் கூடவே இருக்கிறது போற ஒரு ஃபீல் இருக்கும். படம் முடிஞ்சு வெளியே வரும்போது அந்த மக்கள் வாழ்விடத்தை விட்டு வெளியே வர்ற மாதிரியாவே ஒரு மனசு இருக்கும் உங்களுக்கு. மிக சிறந்த படம், கருத்துள்ள அற்புதமான படங்க. வாய்ப்பு இருந்தா பாருங்க. இந்த படத்துல நடிகை ஊர்வசி பட்டம் கிடைச்சிருந்தது. ஊர்வசி பட்டம்னாக்க அகில இந்திய அளவுல சிறந்த நடிகைக்கான பட்டம். அதுக்கு அடுத்தது ரோசாப்பு ரவிக்கைக்காரி அப்படின்னு ஒரு படம் வருதுங்க. இந்த நேரத்துல ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம். சிவகுமார் ஒரு வித்தியாசமான ஒரு ரோல்ல நடிச்சிருப்பாரு. அன்னைக்கிளி படம் தந்தாங்க இல்லையா, தேவராஜ் மோகன், அவங்க இந்த படத்தை இயக்கியிருந்தாங்க. கன்னடத்துல வந்த படத்தோட ரீமேக் தான் இந்த ரோசாப்பு ரவிக்கைக்காரி. இந்த படம் சென்னையில திரையிடப்பட்ட 4 தியேட்டர்களும் இப்ப இல்லீங்க, இடிச்சிட்டாங்க. அடுத்தது திரிசூலம் அப்படின்னு ஒரு படம் 1973 யாதோங்கி பாராத்னு ஒரு இந்தி படம் வந்ததுங்க. அந்த படத்துல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க சில காரணங்களாலேயோ சில சூழ்நிலையாலேயோ அந்த குடும்பத்தை விட்டு தனித்தனியா பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சவங்க எல்லாம் மீண்டும் ஒன்னா சேர்றதுதான் கதை. அந்த கதையை வச்சு இந்தியில போட்டு அரைச்சு எக்கச்சக்கமான படம் வந்துருச்சு. அதே மாதிரி ஒரு கதையை தமிழ்ல வச்சு திரிசூலம்னு இந்த சிவாஜி கணேசனுக்கு 3 ரோல் கொடுத்து ஒரு படம் எடுத்தாங்க. இந்த படத்துல ரொம்ப அந்த உணர்ச்சி மயமான காட்சிகள், நடிப்புகள் உள்ள காட்சிகள்லாம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. ஆனா அன்னைக்கு இருந்த மக்கள் எவ்வளவு அப்பாவி பாத்தீங்களா? அந்த படத்தை பார்த்து கண்ணீர் விட்டாங்க, கண்ணீர் விட்டு ரசிச்சாங்க. இதுவும் கன்னட பட ரீமேக்கு. படம் என்னவோ 200 நாள் ஓடிச்சு. அந்த காலத்துல 5 கோடி வசூலித்த ஒரே தென்னிந்திய படம் எது? இந்த திரிசூலம். ஆனா 3 ரோல்ல நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி நீங்க தெய்வ மகன் ரேஞ்சுக்கெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அது வேற லெவல், இது வேற. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான படங்க, இயக்குனர் மகேந்திரன் எடுத்த படம் உதிரி பூக்கள். இந்த கதையை எழுதினவரு புதுமை பித்தன். நான் கதைகள் இலக்கியங்கள் இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு புதுமை பித்தனை பத்தி தெரியும். ஒரு சிறந்த தலை சிறந்த ஒரு எழுத்தாளருங்க அவரு. இவருடைய சிறுகதைகள்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். நான் படிச்ச சில சிறுகதைகள்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் பிரமிப்பாவும் இருந்துச்சு. அவர் சொல்ற விதமே பக்கத்துல உட்கார்ந்து அந்த காட்சியில அவங்க முன்னால போட்டு காட்டுற மாதிரி இருக்கும். அவர் எழுதின கதை சிற்றன்னை அப்படின்னு ஒரு சிறுகதை. அதை எடுத்து மகேந்திரன் ஒரு முழுநில படமா கொடுத்திருக்காரு. சிறுகதையை முழுநில படமா கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இந்த கதையில வர்ற ஒவ்வொரு பாத்திரங்களுடைய உணர்வுகளையும் மகேந்திரன் நம்ம கண்ணு முன்னாடி நிக்க வச்சிருப்பாரு. இந்த படத்துக்கு ஏன் உதிரி பூக்கள் பேர் வச்சிருக்காரு அப்படின்னு படம் ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு கேள்வி மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். படம் முடியும் போது, வழக்கமா படம் முடியும் போது படத்தை அந்த லாஸ்ட் ஷாட்டை அந்த ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணிட்டு வணக்கம் இல்லைனாக்கா சுபமும் போடுவாங்க இல்லையா. ஆனா மகேந்திரன் சார் இந்த படத்துல அந்த லாஸ்ட் ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணிட்டு அது மேல உதிரி பூக்கள்னு போட்டிருப்பாரு. அதை பார்த்ததும் மனசு அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி சஞ்சலமாகும். ஏன்னா அந்த படத்தை பார்க்கலன்னா கட்டாயம் ஒரு முறை பாருங்க. இந்த லாஸ்ட் ஷாட்
மட்டும் எவ்வளவு பொருத்தமா இருக்குதுன்னு சொல்லிட்டு, சிற்றன்னைங்கிற பேரை விட உதிரி பூக்கள்ங்கிற பேரு தான் இதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். இதுக்கப்புறம் பாக்கியராஜோட படம் ஒண்ணு வருதுங்க. முழுக்க முழுக்க பாக்கியராஜ் கதை வசனம் இயக்கம் ஹீரோ அப்படின்னு தனிப்பட்ட முறையில் அவர் எடுத்த படம் சுவர் இல்லாத சித்திரங்கள். இது அவர் முதல் படம். இதுல கவுண்டமணியும் ஹாஜா ஷெரீஃபும் முக்கியமான ரோல் பிளே பண்ணிருப்பாங்க. அதை யாருமே தவிர்க்க முடியாது. தியேட்டரே கலகலத்து போச்சுன்னா பாருங்க, அந்த நேரத்துல நகைச்சுவைனா எத்தனை வாட்டி வேணாலும் திரும்ப திரும்ப பார்க்கலாம். இந்த படத்துல கதை அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க, அதை விட்டுடுங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி நெகட்டிவான கதை. அது ஏன் அது மாதிரி எடுத்தாருன்னு தெரியல. கல்லாப்பட்டி சிங்காரமும் பாக்கியராஜும் செம காம்பினேஷனுங்க. அவங்க அதுல ஒரு கட்டத்துல கலாப்பட்டி சிங்காரம் பாக்கியராஜ் பார்த்து கெஞ்சுவாரு, டேய் டேய் அப்படி சொல்லாதரா டேன்னு. அந்த சீனை பாத்தீங்கன்னாக்கா அவர் பரிதாபமா கெஞ்சிருது ரொம்ப இயல்பாகவும் நமக்கு ரொம்ப சிரிப்பாகவும் இருக்கும். செம்ம ஷார்ட் சீனுங்க அது. இதுக்கப்புறம் பாக்கியராஜ் கதையில அதிக கவனம் செலுத்தினாரு அப்படின்னு தான் தோணுது. இது இந்த வருஷையில இன்னொரு முக்கியமான படம் வந்துட்டு உப்பத்ராஜா. இதை பத்தி நான் தர்மயுத்தம் அப்படின்னு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அதுல வந்து டீட்டெயிலா சொல்லியிருக்கிறேன். இதுல நினைத்தாலே இனிக்கும் படத்தை பத்தி மட்டும் நான் அதுல சொல்லிடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோல. இதை வந்து நான் அதுல சொல்லல. நினைத்தாலே இனிக்கும் படத்துல மட்டும் இது விஸ்வநாதனோட படம், அவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு MSV சொல்லியிருப்பாரு பாலச்சந்தர். மொத்தம் 14 பாட்டுங்க இந்த படத்துல. இந்த படத்துல வந்து ஜெயபிரதா அறிமுகப்படுத்துறாங்க, முதல் படம் அவங்களுக்கு. 14 பாட்டுல SPB 12 பாட்டு பாடி இருப்பாரு. டூயட்டாவும் இருக்கும், சோலோவாவும். 14 பாட்டுல 12 பாட்டு SPB பாடி இருப்பாரு. மியூசிக்கல் எக்ஸ்ட்ரா அது மாதிரி ஒரு படம். நான் அந்த நேரத்துல வந்து நினைத்தால இனிக்கும் பாட்டு வந்து LP ரெக்கார்டு வந்திருக்கணும்னு, ரெக்கார்டு அப்பெல்லாம் தெரியுதுங்களா, பெரிய LP ரெக்கார்டு வரும், அந்த கருப்பா ஒரு பிளாஸ்டிக் தட்டு பெருசா இருக்கும், அது வாங்கியிருந்தேன். அதுல வந்து 14 பாட்டும் கிடையாது, 9 பாட்டு இருந்தது. அதுல முக்கியமான பாட்டுகள்லாம் வந்துட்டு சின்ன ஷார்ட் பிளேன் சின்ன ரெக்கார்டுல வந்திருந்தது. அதுலதான் மிச்ச பாடல்கள்லாம் இருந்தது. அப்புறம் அதுவும் வாங்கினேன். அந்த நேரத்துல வந்து நான் ரெக்கார்டு எல்லாம் வாங்கி பாட்டு கேட்கறது ஒரு பழக்கமா வச்சிருந்தேன். அது எனக்கு பழசு ஞாபகத்துக்கு வருது. சரி, இதோட இந்த வீடியோவை வந்து நம்ம முடிப்போம். அடுத்த வீடியோவில் பாட்டுகள்லாம் வந்து காப்பி பண்ணாங்கன்னா காப்பி கேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சினிமாவையே முழுசா காப்பி அடிச்சுக்கிற கதையெல்லாம் இருக்குது. ஆனா அது எதுனே தெரியாது. இப்போ ஒரே பாட்டை அதனுடைய ஒரிஜினல் சந்தத்தை அப்படியே வச்சுக்குவாங்க, அந்த சந்தத்திலேயே வேற டியூன் போடுவாங்க, பாட்டு தெரியாது. இளையராஜா ஒரு தடவை சொல்லியிருப்பாரு, அபூர்வ சகோதரர்கள் படத்துல வர்ற அந்த புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடான்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை வந்து போடுறதுக்கு முதல்ல வேற எல்லாம் டியூன் எல்லாம் போட்டாராம். கமல் இல்லங்க வேற மாத்தி போடுங்க உடனே இந்த டியூன் போட்டாரு. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடாங்கிற அந்த டியூனை போட்டாராம். போட்ட உடனே இது நல்லா இருக்கே, ரொம்ப புதுசா இருக்கேன்னு கமல் சொன்னாராம். இளையராஜா சொன்னாராம், நீ வேற இது ரொம்ப பழைய பாட்டு அப்படின்னு. என்ன பாட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் பார்த்ததிலே அவள் ஊத்தியை தான் அப்படிங்கிற அந்த பழைய பாட்டோடைய அதே சந்தத்தை தான் நான் இப்ப இதுல போட்டிருக்கிறேன் அப்படின்னு இளையராஜா சொன்னாராம். அந்த மாதிரி ஒரே சந்தத்தை வச்சு வெவ்வேறு டியூன் போடுற மாதிரி ஒரே கதையை வச்சு வெவ்வேறு படம் நிறைய வந்திருக்கு. அதை பத்தி அவன் அடுத்து வர வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன்.